ஹாய் சார், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல உங்களோட பணி இன்னும் சிறந்து விளங்குறதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சார் ஹாப்பி செகண்ட் இயர் ஒர்க் சரி நீங்கள் இங்கே இன்டர்ன்ஷிப் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். Work anniversary day, Dr. Abu Sir and Praveen sir. Thank you. Happy working anniversary, Dr. Abu sir, Dr. Praveen sir. Thank you. Happy work anniversary, Dr. Abu sir and Praveen sir. Thank you for your opportunity. நான் ஃபர்ஸ்ட் 2025 இங்க வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு 6 மாசம் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணப்போ நிறைய அவர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நான் தப்பு பண்ணும்போது என்னை திட்டியும் சரி, அன்பான சொல்லியும் சரி, நிறைய விஷயம் என்னை திருத்திருக்காங்க. அதனால நான் இந்த இடத்துல இவ்வளோ நினைச்சு நிக்கிறது அவங்கதான் முக்கியமான ஒரு காரணமா இருக்காங்க. அபு சார் கிட்டையும் நான் போய் ஒரு விஷயம் எனக்கு இது பிடிக்கல சார், என்னால இது பண்ண முடியல அப்படின்னு சொல்ல போது ஒரு தைரியம் சொல்லுவாங்க. என்னால முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அவர் சொல்லும் போது. ஆனா திட்டமாலே எனக்கு கோபமும் வரும். ஏதாவது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டு திட்டாதே அப்படின்னு சொல்லி கோபம் வரும். அப்போ அப்பா இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணலாம், திருத்தத்துக்காக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னு நான் ஒரு மைண்ட் செட்ல எடுத்துட்டு அந்த மறுநாள் மறந்துட்டு அவர் கூட சகஜமா பேசும்போதோ பழகும் போதோ ஒரு ஃபேமிலிக்குள்ள இங்க இருக்கிற மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கும். பிரவீன் சாரும் சரி, ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பேஷண்ட் எப்படி இருக்காங்கம்மா, ஒரு பிரெக்னன்ட் பேஷண்ட் வரும்போது அவங்க சாப்பிட்டாங்களா இல்ல அவங்களோட கேர் பண்ற விஷயத்த நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு எப்படி பேஷண்ட்டை பேசணும்னே தெரியாது. நிறைய ஹெல்ப்ஃபுல்லா எனக்கு இருந்துச்சு. விஷ் ஹாப்பி 2 years சார். இங்க ஜாயின் பண்ணி 1 year ஆகுது. இந்த 1 yearல நான் இங்க கத்துக்கிட்டது என்னன்னா, அப்பு சாரும் பிரவீன் சாரும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நான் சோனோகேர்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அதையும் நீ செய்வ, நீ என்னை தட்டி கொடுத்து எல்லாம் கத்து கொடுத்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அபு சார் தான். இந்த வழியில போய் இன்னைக்கு நான் ஒரு நல்ல இதுல அது ஃபுல்லா நான் கத்துக்கிட்டேன்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்குது. எனக்கு என்னோட குடும்பத்துல என்ன பிரச்சனை, எனக்கு இங்க என்ன பிரச்சனை எதுனாலும் சரி உடனே போய் சொன்னா சொல்யூஷன் கிடைக்கும். பிரவீன் சார் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. பட் எப்படின்னா அவங்க நான் ஒரு ஹெச்ஓடி அப்படிதான் சாரு அப்படின்றதோட ஏதாவது ஒரு தயக்கமா ஏதாவது இருந்தா கூட என்ன அப்படின்னு கேட்டு ஒரு அதுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இத மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு எல்லா விதத்திலயும் எனக்கு சொல்றதுனால எனக்கு 2 பேருமே எனக்கு நல்ல ஒரு இதா கைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நாங்களும் அவங்க கூடவே உறுதுணையாக இருப்போம். அதே மாதிரி எங்க இந்த ஃபேமிலி எப்பவுமே ஒற்றுமையா எல்லா இடத்துலயும் கைவோங்கி இருப்போம். நான் ஐஸ்வர்யால 2024 டிசம்பர்ல ஜாயின் பண்ணேன். இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்த போது பிரவீன் சார் தான் எனக்கு இன்டர்வியூ பண்ண டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நான் நிறைய இங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன டவுட் என்ன இதுனாலும் அதை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பிரவீன் சார் நல்லா சொல்லி தருவாரு. அபு சார் கிட்ட என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சரி போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். பட் சொன்னேன்னா சொல்யூஷனோட தான் வெளில வருவேன். உடனே இம்மீடியட்டா சால்வ் பண்ணி கொடுத்துருவேன் சார். அதுக்கப்புறம் நிறைய எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலியா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா இதுலையும். ஸோ ஐ விஷ் போத் ஆஃப் தெம் ஹாப்பி ஒர்க் ஆனிவர்சரி. தேங்க்யூ. Hi sir. ஸ்பெஷலாக நீ வந்தது எனக்கு எக்ஸ்ரே இல்லாமல் சிடி எம்ஆர்ஐ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ப்ளஸ் நிறைய இடத்துல நிறைய கைட் பண்ணி அப்ரோச் பண்ணி எனக்கு என்கிட்ட என்னென்ன பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கைட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் பிரவீன் சார் பற்றி சொல்லணும்னா சார் வந்துட்டு பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறது கம்யூனிகேட் பண்ணுறது அதெல்லாம் சார் கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சார் அதெல்லாம் சொல்லும் போது நானும் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். அது இல்லாமல் சார் 2 பேரும் சேர்ந்து நிறைய வயிறுல பசி அதெல்லாம் நிறைய நிரப்பியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சோறு போட்டு டிபார்ட்மெண்ட் என்னை வளர்த்துருக்கீங்க சார் 1 year. எனக்கும் 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் மட்டும்தான் ஆக்சுவலாக எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் பேசுனா சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். 2 பேருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஒர்க் ஆனிவர்சரி. நீங்களும் சாரும் இதே பெஸ்ட் காம்போல இன்னும் நிறைய இடத்துல நிறைய பார்க்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச். Happy 2 years work anniversary. Abu sir and Praveen sir, thank you for this opportunity sir. நான் இங்கே வந்து யாரோட ரெஃபரல் இல்லாமல் தான் வந்தேன். நான் வந்து பார்த்தது வந்து பிரதீப் சார் ஃபர்ஸ்ட் என்ன இன்டர்வியூ எடுத்தாரு. அதுக்கப்புறம் அபு சார் ரூம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அபு சாரும் பிரவீன் சாரும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து 2 years இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க.
wish you second year happy anniversary, sir. Happy anniversary, sir, for sir and Praveen sir. Thanks for opportunity. Reference பண்ணி வந்ததானோ பட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஹாய் சார், உங்கள் 2 பேருக்கும் 2 years ஒர்க் ஆனிவர்சரி முடிஞ்சிருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார் அதுக்கு. உங்கள் கூட நான் 6 months தான் ரேடியோஸில் பண்ணேன், ப்ளஸ் கிரிக்கெட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் 6 months தான். ஸோ லாட் ஆஃப் குட் மெமரிஸ் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த வீடியோஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி 2 years அண்ட் ஒர்க் ஆனிவர்சரி சார். அப்போ சார் பிரவீன் சார் என்னோட ஒரு வருஷத்தில் நான் மட்டும் நிறைய கற்றுக்கிறேன் 2 பேர்ட்டையும். கல்யாணத்தில் வந்து சார். Hello, sir. I'm very happy to share a few words about the beloved Dr. Abu sir and Dr. Praveen sir, who have successfully completed 2 years of service in this hospital and have been here for only 5 months. But even in this short period, I have personally experienced how humble, approachable, and supportive both of you are. It makes a big difference when the people leading us are willing to listen and accept us and help us. I have been fortunate to have been under such a supportive leadership with Abu sir and Praveen sir. I'm wishing you both of you many more successful years. Thank you. ஹாய் சார். சார் பிரவீன் சார் உங்களுக்கும் 2 years கம்ப்ளீட் ஆகுது சண்டேவோட. ஹாப்பி ஆனிவர்சரி போத் ஆஃப் யூ சார். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. டீம் கூட நம்ம ஒரு ரொம்ப லாங் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பீங் வெரி ஹாப்பி சார். நல்லா போனோம், பட் இந்த மேட்ச்சில் மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் பார்த்து பண்ணி முடிச்சு விட்டுருங்க. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. As we come to the end of this video, I wanted to say a few words. So in the 2 years inradhu vandu it's not just a number. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு லைக் ஒரு ஸ்டெப்புமே நல்லாவே தெரியும். ஸோ எவ்வளோ ஹார்ட் அண்ட் சோல் வந்து நீங்கள் 2 பேருமே இதில் போட்டிருக்கீங்க. இனிஷியலாக வந்துட்டு ஈவன் லஞ்ச் சாப்பிட கூட டைம் இல்லாமல் 6 o'clock 7 o'clockலாம் லஞ்ச் சாப்பிட்ட டைம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் இதுவரை எந்த டாக்டர்ஸையுமே பார்த்ததில்லை. ஸோ அதில் உங்களோட டெடிக்கேஷன் வந்து நல்லாவே தெரியுது சார். அண்ட் இன்னொன்று என்னன்னா எல்லாமே டீம். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த டீம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது கூட ஓகே அப்போ நமக்கும் அந்த டீம் ஸ்பிரிட் வந்து வரும். ஓகே நம்ம இது பண்ணாலும் நம்ம டீமுக்கும் அந்த நேம் சேர்ந்து தான் கிடைக்க போகுது அப்படின்றது. ஸோ டே 1லேருந்து லைக் இங்கே இருக்க ஒரு சின்ன பொருள் கூட இங்கே வைக்கணும் அப்படின்னு வந்து சார்கிட்ட போய் கேட்டால் அவன் இது இப்படி வைக்கலாம் அது அப்படி வைக்கலான்றது மாதிரி தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே பார்க்குற இந்த டிபார்ட்மெண்ட் வந்து 2 years பேக் வந்து சாரோட லைக் சொந்த வீடு மாதிரி அவர் பிளான் பண்ணது தான். ஸோ அதனால தான் ஐ திங்க் இது வந்து மோர் தென் அ டிபார்ட்மெண்ட், இட் இஸ் லைக் அ ஃபேமிலி. ஸோ ஏன்னா நம்ம வீடு வந்து எப்பவுமே பார்த்து கட்டுவோம், அதே மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து சார் வந்து பார்த்து தான் வந்து லைக் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து we want to thank you both of them for making us travel in this or to at least ஒரு opportunity to show our gratitude ஒன்று. என்னன்னா இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ன்றத விட ஒரு ஃபேமிலியில இருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உயிரில் புது சுவாசம் தருதே உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம்